நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரபேன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருந்தே சார். தேர்தல் முடிவு தேதி இன்னும் 4 நாள் மட்டுமே பாக்கி இருக்கு. அதுக்குள்ள எக்ஸிட் போல் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. எக்ஸிட் போல் யாருக்கு சாதகமா இருக்கு, மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க, மகுடம் சூடப்போவது யார் என்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுது. எப்படி பாக்குறீங்க? எக்ஸிட் போல் ட்ரெண்டு திராவிட முன்னேற்ற கழக அணி ஆட்சி அமைக்குங்கிறத காட்டுது. விஜய் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார்ன்றதை காட்டுது. இந்த ரெண்டும் தான் எக்ஸிட் போல் ட்ரெண்டில் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னோட கருத்தை ஒத்து வரக்கூடிய இந்த ரெண்டையும் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் சார். ஆனால் நீங்கள் சொன்னது போல் இல்லை எல்லாரும் சொன்னது போல் திமுக ஒரு பெரிய ஸ்வீப் அடிக்கும் அப்படின்றதுக்கான ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்கா எக்ஸிட் போல். இந்த ட்ரெண்டு, இந்த பாதை நான் சொன்ன ஸ்வீப்புங்கிறத இண்டிகேட் பண்ணுற பாதையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அதில் சீட் கன்வர்ஷன் டிஎம்கேக்கு அதிகம் கொடுக்குறாங்க, 50%க்கு மேலே. எடப்பாடி கொடுக்குறாங்க, டிவிகே கொடுக்குறாங்க, என்டிகே கொடுக்குறாங்க. ஸோ டிவிகே என்டிகேக்கெல்லாம் சீட் கன்வர்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த வாக்கு அவங்களோட அந்த சாம்பிளிங் இதில் அதிமுக வாக்கு தான் இவங்களுக்கு வந்திருக்குங்கிறது என்னோட பார்வை. ஓகே. ஸோ ஸ்டாலின் 50 விழுக்காடு பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 40 விழுக்காடு வாக்குக்கு மேலே கண்டிப்பாக எடுப்பார். நான் 45ங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். 3 முறை 45 தாண்டிருக்காருங்க போது ஸ்டேச்சுரேட்டட் ஓட்டாட்டு அவருக்கு நான் வைக்கிறேன். எனவே 40க்கு மேலே அவர் தாண்டும் போது இந்த 3 பேருக்குமே சீட் கன்வர்ஷன் இருக்கும்போது இந்த 3 பேரில் கன்வர்ஷன் அவங்க போடும்போது இந்த 3 பேரில் யாருமே 40 நெருங்கிட மாட்டாங்க. ஸோ சீட் கன்வர்ஷனில் ஸ்டாலின் எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பார். ஓகே சார். ஆனால் பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் ஒரு தொங்கு சட்டமன்றம் அமையும்ன்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. 120 140, 120 130 அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகரணும். ஸ்டாலின் குறைஞ்சபட்சம் 150 சீட்டுக்கு மேலே ஸ்டாலின் அணி எடுக்குங்கிற கருத்தில் நான் இருக்கிறேன், தெளிவாக இருக்கிறேன். இன்னமும் அந்த கருத்தில் தெளிவாக இருக்கு. கழிஞ்ச முறை இதே எக்ஸிட் போல் பார்ட்டிஸ் நெல்லையில் 35 விழுக்காடு வாக்கு அதிமுக எடுப்புன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்ட தம்பி மிதுன் பழனிசாமிக்கு நான் பாடம் படித்து கொடுக்குறேன். அதாவது எடப்பாடியோட ஒரே மகன் தான். பட் அவரை காப்பாற்றி விட்டு நமக்கு எதிராக பண்ணும்போது நம்மகிட்ட நியாயம் இருக்குது. நியாயத்துக்கு புறம்பா நம்ம அந்த இடத்துலையும் ஆணவத்தோடலாம் போகிறது கிடையாது. நியாயம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னதுனால அன்னைக்கு சத்திரன் குருமூர்த்தி அவங்கள தூக்கி போட நிற்கும்போது நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி, தேசிய உண்ட கம்யூனிட்டி, பாஜகவுக்கு ஆதரவான கம்யூனிட்டி நம்ம அவங்கள அடிச்சிட்டோம்னா சசிகலா கிட்ட போய் மொளமொளன்னு விழுந்துருவாங்க, சசிகலா ஸ்ட்ரெங்தன் ஆயிடுவாங்க, கூடாது. அப்படி நம்ம நோக்கம் இதாக இப்போ குருமூர்த்திக்கு கருத்தை மீறி மோடிக்கிட்ட என் கருத்து எடுபட்டு அவர் காப்பாற்றப்பட்டார். அந்த சூழ்நிலையில் ஐயரும் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட சூழ்நிலையில் தான் நம்ம திருநெல்வேலி 3 தொகுதியிலையும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணி தான் நம்ம அந்த விஷயத்தை செய்தோம். அப்போ கருத்து கணிப்பாளர்கள் இதே எக்ஸிட்டு எக்ஸிட்டு இன்சிட்டு ப்ரீ போல் போஸ்ட் போல் எல்லா கட்சிகளும் 35 விழுக்காடு திருநெல்வேலியில் கொடுத்தாங்க. நம்ம டெபாசிட் இழக்க செய்வோம்னு சொன்னோம். கடைசியில் 8 விழுக்காடு வந்தார். அதே மாதிரி தூத்துக்குடியிலையும் டெபாசிட் இழந்தார், கன்னியாகுமரியிலையும் டெபாசிட் இழந்தார். ஸோ இந்த கருத்து கணிப்புகளையும் தாண்டி நம்ம ஒரு கணக்கில் தமிழக அரசியலை பார்த்துட்டு இருக்கோம். கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல். 1977ஆம் ஆண்டு சுமார் 50 விழுக்காடுக்கு மேலே இருந்த திமுக அணி 2ஆக உடைஞ்சி மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 30.3 விழுக்காடு வாக்கெடுத்து அரியணையில் ஏறினார். கலைஞர் 24.8 விழுக்காடு எடுத்து எதிர்கட்சி தலைவரானார். ஐயா மூப்பனார் 17.5 விழுக்காடு எடுத்து, கம்யூனிஸ்ட் ஓட்டை சேர்க்கல, மூப்பனார் ஓட்டை மட்டும்தான் சேர்க்குறேன், எடுத்து 3ஆவது வந்தார். நாம் அன்னைக்கு ஆதரித்த ஐயா பாராமச்சந்திரன் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், அவர் முதல்வராகணும்னு தான் நம்ம அன்னைக்கு நினச்சோம். அன்னைக்கு எமர்ஜென்சி காலம், எமர்ஜென்சி எதிர்ப்பில் நம்ம தீவிரமாக இருந்த காலம். எம்ஜிஆரோட அவர் தான் வரணும்னு அவர் 4ஆவது வந்தார், 16.5 விழுக்காடு வாக்கெடுத்தார். ஸோ அன்னைக்கு காமராஜ்கிட்ட இருந்த 35 விழுக்காடு வாக்கும் 17.5 16.5 2ஆக பிரிஞ்சு, திமுக கழகத்தில் இருந்த 50க்கு மேற்பட்ட விழுக்காடு வாக்குகள் 30-25 பிரிஞ்சு. ஸோ கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் தமிழக அரசியல் இயங்கிக்கிட்டு இருக்குது. பெரும்பாலும் கட்சிகளின் பலத்தின் அடிப்படை தான் பெரியது இருக்கும். ஒரு சில வேரியேஷன்ஸ் எப்படி கேட்டால் கூட அதுக்குள்ள காரணங்கள் இருக்கும். அப்போ இன்றைக்கி பலத்தின் அடிப்படைன்னு சொல்லும்போது இன்றைக்கி திமுக இன்டாக்டாக இருக்குது. திமுக அணி 50 விழுக்காடு பலத்துக்கு மேலே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி பலகீனப்படுவாங்கங்கிறத என்னோட பார்வை. அப்போ எப்படி அவங்க பலகீனப்பட்டாலும்
45 விழுக்காடு மேலே இருப்பாங்க. பிலோ 40ங்கிற பேசிஸில் இருக்கும்போது சீட் கன்வெர்ட்டபிலிட்டியில் அவங்கள யாரும் நெருங்க முடியாதுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அப்கோர்ஸ் விஜய்க்குள்ள பாப்புலாரிட்டி, விஜய்க்கு முதல் தலைமுறை வாக்காளர்கள், பாட்டிமார்கள் எல்லாம் வாக்களிக்கிறதெல்லாம் நான் மறுக்க வரல. பட் 0லேருந்து அவர் 40 பிடிக்கிறது கஷ்டம். எடப்பாடி பழனிசாமி 38ல் இருக்கக்கூடிய ஒரு விஜயோட தாக்கல்ல இவருக்கு வரக்கூடிய 18 என்டிஏ வாக்குகள் தான் குறையும். அப்போ அவரும் 75 சீட்டு வச்சிருக்கிறவரு ஸ்டாலின் அடி வாங்குவார். இது என்னோட ஆணித்தரமான தேரி. இது 2024லையும் பலமுறை பல தேர்தலில் 10க்கு 8 சரியாக சொன்னவங்கிற அடிப்படையில் இன்னைக்கும் சீட் கன்வெர்ட்டபிலிட்டியில் ஸ்டாலின் ஏறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது SSN சர்வே. அவருக்கும் நமக்கு சில மாறுபட்ட கருத்து இருந்து என்ன அவர் பிளாக் பண்ணிட்டாரு. பட் அவர் கடுமையாக உழைக்கக்கூடியவர், அதை நம்ம யாருனாலும் மதிப்போம். ஏதோ ஒரு நாயுடு சகோதரர் ஒருத்தர், அவர் இன்னைக்கு 188 சீட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டிருக்கிறாரு. முன்ன பின்ன அங்கங்கே இருந்தாலும் ஓரளவு அந்த போக்கை தெரிஞ்சு மக்களை பார்த்து பேசக்கூடியவர் தான். நான் அதை வச்சுன்னு சொல்லலை. அது பிறகு துக்ளக் இதயா அவருக்கு கிரெடிபிலிட்டி உள்ளவர் தான். அவர் கூட கிறிஸ்தவ வெள்ளாளர் நான் அடித்தேன் ஒருக்கா. அது அரசியல் களத்துக்குள்ள அதோட தாக்கம் கிறிஸ்தவ நாடார்கள் முழுக்க திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய்க்கு ரொம்ப குறைவாக தான் விழுந்திருக்குங்க தகவல் இன்னைக்கு வருது. மீனவர் ஓட்டு ஓரளவு விஜய்க்கு விழுந்ததாக சொல்கிறாங்க. இப்போ அவரோட கிரெடிபிலிட்டி உள்ளவர், அவரும் இதே 180ங்கிறதுல சொல்கிறாரு. நான் சர்வே பண்ணலை, எதுவும் பண்ணலை. என்னோட அரசியல் அனுபவத்தில் 77லேருந்து கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தமிழ் அரசியலுங்கிற என்னோட பார்வையில் 50 விழுக்காடு பலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அதிகபட்சம் அவருக்கு நல்ல இமேஜ் தான் இருக்குது. கலைஞர் மாதிரி அவருக்கு எதிர்ப்பு இல்லை. 5000 ரூபா கொடுத்தது பெரிய இது இருக்குது. பெண்கள் மத்தியில் அவர் பெரிய தலைவராக இருக்குங்கிற சூழ்நிலை 8 விழுக்காடுக்கு மேலே அவர் குறைய மாட்டார்னு சொல்லும்போது 42 விழுக்காடு அவர் 45 நான் சொல்கிறேன் ஒரு மினிமம் ஒரு 42ங்கிற லெவலில் இருக்கும்போது அவரை ரீச் பண்ணி இன்னொருத்தர் சீட் கன்வெர்ட் பண்ணிவிட மாட்டாங்கங்கிற என் கருத்தை அடிப்படையில் தான் என் கருத்தை சொல்கிறேன். நாலாந்தே தெரிஞ்சு போகும். பட் அசெப்டிவாக என் கருத்தில் இருக்க, என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன். ஓகே சார், எக்ஸிட் போலுக்கு முன்னாடி திமுக ஓரளவுக்கு வெற்றி பெறன்ற ஒரு வாய்ப்பு இருந்த மாதிரி தெரியுது. எக்ஸிட் போலுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3 எக்ஸிட் போல்ஸோட நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக பக்கம் களம் நகருதோ? கொஞ்சம் கொஞ்சமாக நகரல்ல. இது எக்ஸிட் போலெல்லாம் எதுவும் இல்லை. என் போல் தான் நிற்கும். என் போல் தெளிவாக ஒரே கருத்தாட்டு பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் படி கட்சிகளின் பலத்தின் அடிப்படையில் தான் அரசியலுங்கிற அடிப்படையிலையும் பல இஷ்யூக்களையும் வச்சு நாம் சொன்னது கரெக்டாக இருக்குது. மீண்டும் சொன்னால் மீண்டும் இதிலிருந்து இது இந்த வாழைப்பட காமெடி மாதிரி தான். ஒன்று என்ன இருக்குது, இன்னொன்று தானே இதுன்னு 2024 மக்களவைத் தேர்தலில் 35 விழுக்காடு எக்ஸிட் போல் சொன்னவர்கள் அங்கே திருநெல்வேலியில் சொன்னார்கள், நாங்கள் நாடார்களை இவர் தேவருக்கு எதிராக நாடார்கள் ஓட்டு போடுவார்கள் என்று குறுகிய எண்ணத்தில் செயல்படும் எடப்பாடிக்கு பாடம் போட்டும் விதமாக நாடார்களை திரட்டி அவரை அங்கே தோற்கடிப்போம், டெபாசிட் இலக்கு சிவம் என்பது நடந்ததா இல்லையான்னு அதைத்தான் திரும்ப நான் கேட்கணும். கணிசமான தொகுதிகள் அதிமுகவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொகுதிகளை பார்க்குறப்போ திமுகவை தான் பலவீனப்படுத்துதோ தாவேக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜெயலலிதா அம்மையார் மரணத்துக்கு பிறகு டிடிவி தினகரன் 5.5 வாக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பலவீனப்படுத்தினார். அண்ணாமலை பெரிய அளவு எடப்பாடியை தான் பலவீனப்படுத்தினார். கமலஹாசன் எடப்பாடியை தான் பலவீனப்படுத்தினார். ஓபிஎஸ் எடப்பாடியை தான் பலவீனப்படுத்தினார். இன்னொருத்தர் உண்டு. இப்படி எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி தான் பண்ணுவார். சீமான் 8.2 பலவீனப்படுத்தினார். 6வதாக விஜயும் எடப்பாடி பழனிசாமி தான் பலவீனப்படுத்துவார். எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வராரு, செங்கோட்டையும் லோகேஷையும் தூக்கிட்டு வராரு. ஸோ சினிமா நடிகர்கள் இருந்த கட்சி, சிறிய எண்ணிக்கை சமூகங்கள் இவங்க மத்தியில், ஸ்டேக்ஸ் இல்லாத சமூகங்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமியை தான் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பாமர மக்களை தான் பலவீனப்படுத்துவார். ஸோ இன்னொரு சைடு மாற்றுன்னு சொல்லக்கூடிய என்டிஏ ஓட்டையும் பலவீனப்படுத்துவார். தாவேக்காவுக்கு இரட்டை இலக்க தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. இரட்டை இலக்க தொகுதிகள் திமுக கிட்ட இருக்கிற சீட்ஸ் தான் வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா எல்லாமே 10 சர்வே கொடுத்துருக்குறான். எந்த சர்வே எடுக்கிறது அது அந்த சர்வே தமிழ்நாட்டில் 9 விழுக்காடு பிராமணர்கள் இருக்காங்கிறான். 49 விழுக்காடு கொங்கு வேளாளர்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டதாக சொல்கிறான். 43 விழுக்காடு வன்னியர் போட்டதாக சொல்கிறான். ஸோ அதுவே தவறான புள்ளி வரமாக இருக்குது. மற்ற இதுகள் ஒரு 7-8 பேர் 13, 15 தானே கொடுக்குறாங்க, 4-5 தானே கொடுக்குறாங்க. சார் தாவேக்காவுக்கு அந்த இரட்டை இலக்கம்ன்றது வரதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா சீட்ஸு பெருசாக அள்ளி கொடுத்துருக்காங்களோன்ற மாதிரி இருக்குது. அதான் இப்போ 10 பேரில் 8 பேர் அப்படி கொடுக்கலேங்கிறதான உங்களுக்கு பதிலாக சொல்கிறேன். ஓகே, இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா அங்கே தாவேக்கா ஆட்சியை பிடிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. 98 to 120 கொடுத்துருக்காங்க. மற்றவங்க 3ஆவதுன்னு தானே மற்றவங்க கொடுத்துருக்காங்க. சார் புதுச்சேரியில் விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு எதிர்பார்த்த அந்த நேரத்தில் அந்த எக்ஸிட் போல்ஸோட நிலவரம் 0 அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்புகளே சொல்லுது. ஆக்சிஸ் மை இந்தியா தான் அதையும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு இதில் கொடுக்குறாங்க, அவங்க ஒரு வியாபாரமாக அது இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் என் கருத்தில் தான் நான் தெளிவாக இருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வருது, விஜய் எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்துகிறாரு. சீமான் எடப்பாடியை பலவீனப்படுத்தக்கூடிய அந்த இஷ்யூக்குள்ளே
சீமானோட பாப்புலாரிட்டி வைஸில் விஜய் நுழைஞ்சிட்டாரோன்னு தோணும். ஓகே சார், மற்றவை என்று போட்டிருக்காங்க. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை எப்படி எடுத்துக்கலாம்? மற்றவை சீமானுக்கு சைலண்ட் ஓட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கழிஞ்ச முறை 4 விழுக்காடு தான் கொடுத்தாங்க. ஆனால் சீமான் 8 விழுக்காடு வந்தார். இப்போ சீமானுக்கு ஒரு 5 விழுக்காடு ஒரு சிலர் கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஒரு சைலண்ட் ஓட்டில் மேலே வருவார்னு நான் பார்க்குறேன். ரிசல்ட்டில் பார்க்கலாம். சார், என்னதான் இருந்தாலும் காங்கிரஸ் வந்து திரும்ப சொல்லியிருக்காங்க ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, காங்கிரஸ் தான் ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு விஜய் 27 to 30 விழுக்காடு வாக்கு தனியாகவே எடுக்கிறாரு. காங்கிரஸ் கூட்டணி இருந்ததுன்னா கூட்டணி ஆட்சி வந்திருக்கும். இந்த அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாருன்னு அதை கேட்டுக்கிட்டு கூட்டணி இல்லாமல் பண்ணிட்டீங்களேன்னு செல்வ பெருந்தகை கிட்ட ராகுல் காந்தி கோபப்பட்டதாக ஒரு தகவல் வருது. ரிசிலாட் சொல்கிறாங்க. செல்வ பெருந்தகை பண்ணது கரெக்டு தான். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறது உண்மை தானே. மறுபடி காங்கிரஸுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு ஆசை இருக்குது. அதில் அவங்க முழு மனசாக ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி ஒர்க் பண்ணலை. பல இடங்களில் ராகுல் காந்தி இதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பட் ஸ்டாலினுக்கும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக ராகுல் காந்தியை விட முடியாது, விடவும் மாட்டார். வெற்றி பெற்ற அணியை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக விட முடியாது, விடவும் மாட்டார் ராகுல் காந்தியை. ராகுல் காந்தின்னா மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை எல்லோரும் இருக்காங்க. பட் செல்வ பெருந்தகை முதல்வர் கூட ரொம்ப தெளிவாக நின்னார், முழுமையாக நின்னார். அது செல்வ பெருந்தகையில் மல்லிகார்ஜுன கார்கே அவரும் ஸ்டாலின் கூட தெளிவாக இருக்கிறாப்புல. சோனியா காந்தி அம்மா ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்காப்புல. பட் ராகுல் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போகலான்னு விரும்பப்பட்டது 100க்கு 100 உண்மை. இப்போ நாளைக்கு மக்களவைத் தேர்தலில் கூட விஜய் என்ன வாக்கெடுக்காரான்னு தெரியல. திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படி தொடரும்னா விஜய் மக்களவைத் தேர்தலில் புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியாதப்போ. ஸோ இவங்க லெவலில் காங்கிரஸ் விஜய் ஆப்ஷனை காட்டி சீட்டை உயர்த்திக்கிட்டாங்க. அது ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராட்டு விஜயை காட்டினது மக்கள் மத்தியில் விஜய்க்கு இமேஜ் வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்குது. அதே நம்ம மறக்க முடியாது. மீண்டும் அந்த மாதிரி ஒரு அரசியலை தான் காங்கிரஸ் பண்ண வர்றாங்க. அந்த அரசியலை ஸ்டாலின் வந்து மெதுவாக சிரிச்சுக்கிட்டே அவங்கள தட்டி கொடுத்தே அவங்களுக்கு ஒரு அனுசரணையாக இருந்துக்கிட்டே தான் கவுண்டர் பண்ணுவாரே தவிர கோபப்பட்டு இது பண்ண மாட்டார். பட் ரொம்ப தெளிவாக இந்த எரிச்சல் படுத்தக்கூடியவங்களெல்லாம் ரொம்ப தெளிவாக கவுண்டர் பண்ணுவார். இப்போது இந்த இடத்துல கூட கவுண்டர் பண்ணி அவர் காங்கிரஸை ரீட்டைன் பண்ணிட்டார். இனிமேலும் அத்தகைய ஒரு அரசியல் காங்கிரஸ் திமுகவுக்குள்ளே நடக்கத்தான் செய்யும். காங்கிரஸ் அதை விரும்புகிறாங்க. ஏன்னா ஆட்சியில் பங்கு வேணும் அல்லது எதிர்க்கட்சி ரோல் வேணும்னு நினைக்கிறாங்க. அது நியாயம்தான், அது நம்ம மறுக்க வரல. அது அவங்க ஒரு கட்சி அப்படி விருப்பப்படக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். பட் அவங்க இன்றைய தினம் ஸ்டாலின் தனியாட்சி வர்றது அவங்களால ஜீரணிக்க முடியாத ஒரு தன்மையை உத்தவ் நாயக் ஹிண்டு ஆர்டிகிள்னாலும் சரி பல இதில் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதுக்குள்ளே ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸு, மதசார்பற்ற அரசியல், இண்டி கூட்டணியோட இது, தமிழ்நாட்டோட ஸ்டாலினுக்கு வெற்றியோட முக்கிய சூட்சமம், அது முக்கிய சூட்சமாக இருக்கனால ஸ்டாலின் விடமாட்டார். நம்ம வந்து விருப்பப்படலாம், பட் ஸ்டாலின் விடமாட்டார்னு நமக்கு தெரியும். எது எப்படியோ ஸ்டாலினுக்கும் ராகுலுக்கும் வந்து ஒரு மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் உருவாயிடுச்சு. இப்படி தேஜஸ்வி யாதவை இது பண்ண மாதிரி நம்மளையும் பண்ண வந்தார். நம்ம பார்லிமெண்ட்லேயே ஜெயித்து தேமுதிக அதிமுக அதிருப்தியாளர்கள் எல்லாத்தையும் சேர்த்து களம் கண்டதுனால நம்மக்கிட்ட அவருக்கு பாச்சா பலிக்கலைங்கிறதும் ஸ்டாலினுக்கு தெரியுது. டெல்லி காங்கிரஸ் தலைமைக்கும் தெரியுது. ஸ்டாலினை அன்சீட் பண்ணணுன்னு அவங்க நினச்சாங்க. அது முடியாமல் போச்சுங்கிற எண்ணம் ஓட்டம் ராகுல் காந்திக்கிட்ட இருக்குது. இது அரசியலில் இருந்தாலும் ராகுல் கூட்டணிக்கு 29 தேவைன்னு தான் ஸ்டாலின்னு நினைப்பார். இதுதான் அரசியல் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸுங்கிறது. லாப நஷ்டம் தான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸோட குறி. தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பொலிட்டிக்ஸ். இப்போ ஒரு திமுக அமைச்சரோ ஒரு திமுக தொண்டரோ என்ன பேசுவான்னா, மம்தா பானர்ஜியை நாங்கள் பிரதமராக சொல்லுவோன்னு ஒரு திமுக அமைச்சர் ஸ்டாலின் மேலே பற்றுதல் உள்ளவங்க பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு திமுக அமைச்சர் இதைத்தான் பேசினார். எனக்கு கொஞ்சம் தூரத்து உறவினரும் கூட மம்தா பானர்ஜி நாங்கள் பண்ணுவோம், ஏன் ராகுல் காந்தியை தூக்கி சமப்பெல்லாம் பண்ணுவாங்க. பட் ஸ்டாலின் நிதானமாக தான் அதில் முடிவெடுப்பார். ஸோ எனிவே ஒரு சின்ன ஒரு பரஸ்பர நம்பிக்கைன்மை ராகுல் காந்திக்கும் ஸ்டாலின் கடையில் உருவாயிருக்குது. பட் 29க்கு ஸ்டாலின் ராகுலுக்கு தேவை, ராகுல் ஸ்டாலினுக்கு தேவைங்கிறதையும் நாம் ஒரு அரசியல் ஆய்வாளராக உணர்றோம். ஓகே சார், தாவேக்கா மாதிரி வளர்ந்து வர கட்சி தேர்தல் புறக்கணிப்பு மாதிரியான முடிவுகள்லாம் எடுத்தால் அது ஒரு ஒன்றுமே இல்லைங்க. நான் ஒரு கற்பனையில் ஒன்று சொன்னாங்க, அதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் போட்டால் என்னங்க நியாயம்? இதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஓட்டு வருதுன்னு தெரியல. தெரியறதுக்கு மேலே நம்ம பேசுகிறோம். எதிர்பார்த்ததோட கொஞ்சம் நல்ல ஓட்டு வருது, நிறைய ஜிம்மிக்ஸ் பண்ணினாங்க. என்ன ஓட்டு வருதுன்னு போது அந்த ஓட்டின் தன்மை வந்து புற்றிசல் ஓட்டு, புற்றிசல் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு,
ஒன் டைம் ஓட்டு, இப்படி பல விமர்சனங்களை தான் நான் சொல்ல போகிறேன். அப்போ இது வந்து இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. விஜயகாந்த் ஓட்டு 2 தடவை விழுந்தனால தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. கமல்ஹாசன் ஓட்டு 1 தடவை விழுந்தது டிரான்ஸ்ஃபர் ஆகலை. தினகரன் ஓட்டு 1 தடவை விழுந்தது டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இதுதான் இந்த ஓட்டின் தன்மையை பற்றி நான் கூற போகிறேன். பட் என்ன அளவு வரும்போது அளவு கொஞ்சம் கணிசமாக வரும். அது எடப்பாடி பலையப்படுத்துறாரு, என்டிஏ பலையப்படுத்தாங்க தகவல்கள்லாம் வருது. நீ இதுக்கடையில் அவர் புறக்கணிக்க போகிறாரு, அது போகிறாரு. நான் ஒரு பேச்சில் அவர் வந்து ராகுல் காந்திக்கு ஆளுங்கிறதுனால தான் நாங்கள் ஜனநாயகம் படத்தை 8ஆம் தேதியே சொல்லி அடித்தோம். அவருக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவர் ராகுல் காந்திக்கு ஆளாக இருக்கும்போது மோடிக்கு ஆட்களான எங்களுக்கு வந்து அவரை விட்டு வைக்க முடியாது. மற்றபடி அவர் பொதுத்தளத்துக்குள்ளே வந்தால் யார் அவரை இது பண்ண போகிறா? அது அவரோட விருப்பம், ஒருத்தர் விருப்பம். வரும்போதே மோடிக்கு எதிராட்டும் ராகுல் காந்திக்கு ஒரு ஏஜெண்டாட்டும் வரேன்னா இப்போ இதெல்லாம் உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் பேசுகிறதா உங்களுக்கு அந்த கிறிஸ்டின் ஓட்டு வந்துடும்னு உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருப்பீங்க. அது நான் மறுக்க வரல. பட் எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு வருது வரலங்கிறது வேறு. நீங்கள் ராகுல் காந்தியை நாளைக்கு ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய வேலையை செய்யும்போது உங்களை எப்படி கட்டெயின் பண்ணுங்கிற வேலையை தான் நாங்கள் பார்ப்போம். அதுதான் ஜனநாயகம் படத்தில் நாங்கள் செய்தது. ஒரு வேளையில் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகியிருந்தோன்னா, தேட்டர் ரிலீஸ் ஆகிருந்தால் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கலாம். பாஜக எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பில் அவர் நிற்கிறாருன்னு. பட் அவருக்கு வந்து யாரோ லீக் பண்ணி போனதில் ஓரளவு அந்த படம் வந்துருக்கு. நான் பார்க்கல, அது பார்க்குறது தவறுன்னு நினைக்கிறேன். பார்த்தவன் வந்து இந்தியா ஃபுல்லாக மோடியை பாதிக்கக்கூடிய வேலையெல்லாம் இருக்குது, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், இடியட்ஸ் உங்கள் கட்சிக்காரன்னு சொல்கிறான். இடியட்ஸ் இன் பிஜேபி, மோடிக்கு பாதிப்பதுன்னு தெரியாதவங்கன்னு பயங்கரமாக சொல்லணும். நம்ம வந்து உடனே மோடிக்கு அதை எழுதி ஏதோ ஒரு இப்போ தான் அந்த இதை கூட பண்ணியிருக்கிறேன். ரொம்ப டேஞ்சரஸ் பர்சன், மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு ஆளுங்கிற நம்ம அதை கொடுத்துருக்குறோம். பட் அவருக்குள்ள வாக்கு வலிமை கணிசமாக வருதுங்கிறது நமக்கு தெரியுது. அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோம். ஓகே சார், தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிமுகவோட தாவேக்கா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஒரு 20 வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க சார். எல்லா பத்திரிகையாளரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கற்பனையாக என்ன வேணாலும் பேசலாம். நானும் பேச தயாராக இருக்கிறேன். பட் 4ஆம் தேதி அந்த ஃபிகர்ஸ் சொன்ன முறை பேசினா தான் சரியாக இருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. இப்போ நம்மளே ஒரு கற்பனை ஃபிகர் வரும். அந்த கற்பனை ஃபிகர் வந்து நான் நிஜம்னு சொல்ல முடியாதுல்ல. இது நம்புறேன், ஸ்டாலினுக்கு ஸ்வீப்பிங்கில் வருவாருங்கிறது நம்புறேன். நம்பர் கூட சொல்ல முடியலண்ணா. ஸ்டாலின் மேலே எழுப்பி வந்துடுவார். அவர் திசையை நோக்கி போது அவருக்கு எதிர்ப்பில் ஸ்வீப்பாங்கிறது கடந்த காலத்தின் அரசியலை வச்சு நான் மேக்ரோ இதை சொல்லிடுறேன். எடப்பாடி எவ்வளோ எடுப்பார், விஜய் எவ்வளோ எடுப்பாருங்கிறது நமக்கு தெரியல. பட் எடப்பாடியை தான் ஐயர நாடார் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய மெயின் எதிரியாக வச்சு அடித்தோம். விஜய் கூட எடப்பாடி அடிக்க தான் நம்ம பயன்படுத்தணும். பட் முடிஞ்ச பிறகு தானே நம்ம அதுக்கு பிறகு நம்ம முடிவுக்கு வர முடியும். என்ன இருந்தாலும் எடப்பாடியை நம்ம மோடி கூட நின்றுவாருன்னு எடப்பாடியை நம்ம பார்க்குறோம். சார், கடைசியாக ஒரு கேள்வி என்னென்னா, சீமானுக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்க போகுது? ஏன்னா இது வரைக்கும் 0-0ன்னு போட்டுட்டு இருந்த நேரத்தில் ஒரு 5-6-2 அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. எப்படி பார்க்கலாம் சார்? எல்லா காலகட்டத்திலையும் சர்வேயோட அதிகம் தான் சீமான் சாதிச்சிருக்கிறாரு. இந்த முறையும் சர்வேயோட சீமான் அதிகம் சாதிப்பார்னு நினைக்கிறேன். சீமான் களத்துக்குள்ளே நல்லா தான் ஆடினார். பாசிட்டிவ் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணார். அக்ரெசிவாக போலரைசேஷன் பொலிட்டிக்ஸ் கூட பண்ணலை. பட் கடைசியாக நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னார். இது ஒரு மிடில் ஏஜ் ஓட்டர்ஸ் மத்தியில் என்ன தாக்கத்தை கொடுத்துருக்குங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இளைஞர்கள் வாக்காளர் மத்தியில் பாப்புலர் மாற்றம்ங்கிறது விஜய்க்கு கிடச்சிட்டு சினிமா பாப்புலாரிட்டியில். அது சீமானுக்கு ஒரு சின்ன சர்க்கிளை கொடுக்கலாம். ஆனால் அவர் பாசிட்டிவாக பிராண்ட் விஸ்கி எதிர்ப்பு, இலவச எதிர்ப்புன்னு பல இஷ்யூ எடுத்தது. சைலண்ட் ஓட்டு என்ன கிடைச்சிருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அவரோட ஓட்டை ரீட்டைன் பண்ண முடியுமா? அதான் சைலண்ட் ஓட்டு என்ன கிடைச்சிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க. மற்றும் ஒரு காட்சி. நன்றி சார்.